everybody, welcome to Shallots cooking. இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதிலிருந்து 1 கப் புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம மண்சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். மண்சட்டியில் செய்கிற மீன் குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அது சூப்பராக தான் இருக்கும். முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் அரை கப்பு பூண்டு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து ஆற விட்டுடணும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு கூடவே ஒரு அரை கப்பு துருவின தேங்காய், அப்புறமா ஒரு 1/4 கப்பு சாம்பார் பொடியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அதே மண்சட்டியில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இன்னொரு சைடு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ மீன். இதோட தலையும் வாலும் மட்டும்தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இதோட சென்டர் பார்ட்டை நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீனை சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தையும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு மேலே வேகணும்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு மேலேயும் நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மண்சட்டியில் செஞ்சுருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போயிடாது. ஸோ நீங்கள் கெட்டு போயிடுமோன்ட்டு பயப்படவே தேவையில்லை. இந்த குழம்பு வந்து சாதத்து கூட அப்புறமா இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.